வணக்கம். உங்கள் வாசகனை போட்ட ஒரு குட்டி கதை. இந்த கதையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்கள் தொழிலிருந்து ஆசைப்பட்டால் என்ன கிடைக்கும், அதன் அர்த்தம். ஒரு ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ எல்லாமே சைக்கிள் இருக்கும், மாட்டு வண்டி இருக்கும், குதிரை வண்டி இருக்கும், சில பேர்கிட்ட கார்கள் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய மனிதரிடம் குதிரை வண்டி இருக்கிறது. நல்ல அந்த ஊருக்கே ராஜா போல ஒரு ஜமீன் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பணம் வசதி படைத்தவர். ஏனென்றால் அவரோட அப்பா பணக்காரர், அப்படி அந்த அரசர் வழியில் வந்தவர்னால நல்ல பணக்கார இதில் இருக்கிறார். ஒரு வழியாக அவர் ஒரு கிராமத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறார். அந்த குதிரை வண்டியில் வேகமாக அவரை மட்டுமே இயக்கி கொண்டு ஓட்டி கொண்டு போய்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் போய்கொண்டிருக்கும் சமயத்தில் ஆளில்லாத இடத்தில் போய்கொண்டிருக்கும் போது ஒருவர் சட்டை துணி கூட இல்லாமல், கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 60 வயசு இருக்கும் அவருக்கு. ஆனால் இவருக்கோ, ஜமீன் என்கிற பணக்காரருக்கோ வயது 40 வயது இருக்கும் ஏறத்தாழ. அப்போது 60 வயது முதியவர் பார்க்கும்போது சட்டை இல்லை, வெயில் அதிகமாக அடிக்கிறது, காலில் செப்பல் இல்லை, ஒரு கையில் கோணிப்பை மாதிரி ஒரு சாக்குப்பை மட்டும் இருக்கிறது. அப்போ அவர் கவனிக்கிறார், ஒரு மரத்தின் அடியில் நின்று வருகிறார். கால் சுட சுட நின்று வருகிறார். அப்போ இவர் வண்டியை நிப்பாட்டி, பெரியவர் எங்கே வாரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அப்போது என்ன ஜம்மா சொல்லுங்கள் ஜம்மா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். கேட்டவுடனே, எங்கே போகிறீங்க? இல்லை, என் பொண்ணை பக்கத்துல கட்டி கொடுத்துருக்கு, என் பொண்ணுக்கு மாசமாக இருக்குது, அதனால் அந்த பண்ட பலகாரம் எல்லாம் செஞ்சு வீட்டிலேருந்து கொண்டு போகிறேன். வேறு வண்டியில் எதுவும் போகக்கூடாதா? இல்லை சார், இல்லையா, துட்டு இல்லையா, அதனால் போயிட்டு. அப்படியா, சரி, நான் வீட்டுக்கு தான் போகிறேன், வீட்டுக்கு வா, அப்புறமா பார்ப்போம் நீங்கள் எங்கள் ஊருக்கு போகிறது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறியிருந்தார். இவரும் ஜமீன் தானே. போனோடனே வண்டியில் உள்ள அந்த குதிரை சத்தத்தை கேட்டவுடனே எல்லோரும் டக்குன்னு கதவை திறப்பாங்க, டக்குன்னு உள்ள போவார். அந்த மாதிரி அப்போ குதிரை வண்டியில் இவர் உள்ள உட்காந்துருக்காரு. அதை மறந்துட்டார். போன உடனே இவர் சட்டை கலத்தி போட்டு குளிக்க போயிட்டார், நீராட போய்விட்டார். நீராடிட்டு நீராடி கொண்டிருக்கும். அது கிட்டத்தட்ட டைம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ மணிக்கணக்காக ஆகிவிட்டது. அவரை மறந்து விட்டார். அதாவது எஜமான் வெளியே எப்போ போயிட்டு வந்தாலும் குளிச்சிடுவார், அவருடைய பழக்கம். அப்போ குளித்து முடித்ததுனால அதை மறந்துருக்கார். அப்போ அவரே வண்டியை விட்டு கீழே இறங்கி ஓரமாக நிற்கிறாரு. அப்போ காவலாளி யாருன்னு கேட்குறாம்போது, இல்லை எஜமான் தான் கூட்டு வந்தார். அப்படியா அப்படின்னு சொன்னோடனே காவலாளி போய் உடனே அவரிடம் போய் சொல்கிறார்கள், இந்த மாதிரி வண்டியில் ஒரு ஆள் கூட்டு வந்திருக்கலாம். ஓ, மறந்துட்டேனே அப்படி என்று சொல்லி, சரி ஒரு வர சொல்லு, நீ எங்கே போகிறேன்னு சொன்னீங்க? சரி, உங்கள் பொண்ணுக்கு பார்க்க போகிற சொன்னீங்களா? சரி, என்ன வேலை பார்க்குறீங்க? இல்லை சாமி, நான் குறி சொல்லுவேன் அப்படின்னு. குறினா, அதாவது அந்த ஆஞ்சநேயர் சாமி இருக்குது, அதை வச்சு அவள் பொறி கடலை வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி வச்சு குறி சொல்லுவேன். நான் சொன்னால் பழிக்கும், நடக்கும். அப்படியே எங்கள் குலதெய்வ வழியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்க. சரி, அப்படியா, சரி. என்னோடய மோதிரம் ஒரு 10 கிராம் தங்கம் மதிப்பு உள்ளது, வைரக்கல் பதிச்சது. அதை காணலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும். நானும் இந்த குளிக்கும்போது இதில் கலத்தி வைப்பேன். அடுத்தல வேறு எங்கேயா ஆற்றுக்கு போனாலும் அங்கேயும் கலத்தி வைப்பேன். அப்புறம் எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யார் எடுத்துட்டாங்களான்னு கூட. ஆனால் எடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, எனக்குள்ளதான்னு தெரிஞ்சு போயிடும், ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். ஒன்று. ரெண்டாவது, என் கையில் இன்னும் கிடைக்கல, எங்கே வச்சேன்னு தெரியலை. அதை அவங்களால் கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறார். சொல்ல முடியுமா என்று. உடனே அவர், சரி ஐயா, சொல்கிறேன் என்று சொல்லுகிறார்.
உடனே ஒரு சின்ன வேண்டுதல் என்ன என்று கேட்கிறார். உடனே அதில் வந்து வெத்தலை பாக்கு வேணும், வெத்தலை பாக்கு பத்தி எல்லாம் வேணும். ஏப்பா வெத்தலை பாக்கு பற்றி வாங்கி கொடுப்பா அப்படின்னு வாங்கி வந்துட்டு உடனே ஒரு பையிலேருந்து வச்ச ஆஞ்சநேயர் சிலையை எடுத்து வச்சு வணங்கி குறி சொல்ல ஆரம்பிக்கிறார். குறி சொல்லும்போது, ஐயா உங்களுடைய மோதிரம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் கோழி, அந்த கோழியோட வயிற்றுக்குள்ளே இருக்குதுயா அப்படி என்று சொல்லுகிறார். உடனே அவரும் ஜமீனும் ஆச்சரியமாக பார்க்கிறார். கோழிக்குள்ளே இருக்குதா அப்படி என்று ஒரு வேளை அப்போ மனசுக்குள்ளே ஓடுது, ஒருவேளை நம்ம குளிக்கும்போது கழுத்தையும் அந்த இடத்துல வைக்கும்போது கோழி முழுங்கியிருக்குமோ அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஓடுது. இருந்தாலும் நம்பிக்கையும் வரமாட்டேங்குது. சரி, எனக்காண்டி அந்த கோழியை கொல்ல வேண்டாம், அதை வயிற்று பகுதியை அறுத்து இறப்பையில மூலமாக எடுக்க பாருங்கள், கோழி செத்துறக்கூடாது அப்படின்ட்டு கட்டளையிட்டிருக்கிறார். உடனே அது போலவே இறப்பிலேருந்து எடுத்து சாணி வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வரும்போது கடைசி மோதிரமும் அது கூட சேர்ந்து வருது. உடனே அவர் வியந்துட்டார். வியந்து எடுத்து, சரி நீ சொன்ன மாதிரியே அதில் இருக்குது, நான் உன்னை கேட்டால் உன்னை செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன எஜமா சொல்லுங்கள் எஜமா அப்படின்னு கேட்குறாரு இவர். உடனே அவர் ஜமீன் கேட்குறாரு, எவ்வளோ ரூபானாலும் வைக்கோ, நீ இந்த பண்ணுற தொழிலை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி என்று சொல்லுகிறார். இல்லை எஜமா அது வந்து சரி வராது. என்ன சரி வராதுங்கிற, எனக்கு அது தெரிஞ்சாகணும், நான் படிக்கணும் அப்படின்னு கட்டளை எடுத்தார். அதாவது எங்கள் குலவழியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நேரத்தில் அது தூக்கியும் விடும், ஒரு நேரத்தில் இறக்கியும் விடும். அதை ரெண்டையுமே நாங்கள் பார்த்து அனுபவித்தவங்க. இன்றைக்கி நான் காலைல செருப்பு இல்லாமல் கூட இருக்கிறேன், நாளைக்கு செருப்பு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் ஐயா, இதான் உண்மை. ஓ சரி ரைட்டு, நீ வச்சுக்கோ என்ற சொல்ல வேண்டாம். சரி, உடனே சரி நீ எங்கே போட்டுதானே வீட்டுக்கா, ஏப்பா அந்த குதிரை வண்டியை கேட்டு, குதிரை வண்டியில் ஐயா ஏற்றாச்சு 2 செட்டு வேட்டி செட்டை வேணுது அவருக்கு கையில் கொடு. அது போக 10,000 ரூபா 10,000 ரொக்கத்தை கொடுக்க சொல்லியாச்சு. 10,000 கொடுத்ததுக்கப்புறம் வேட்டி சட்டை கொடுத்தாச்சு, செப்பல் வாங்கி கொடுத்தாச்சு, வீட்டுக்கு அரிசி தானியங்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பி, சிறுவச பூரம் கொடுத்து நம்ம செலவு அனுப்பிவிடு, வீட்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டோம் அப்படி என்று சொன்னது நடந்த கதையாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் செய்யும் தொழிலை மற்றவர் காப்பி அடித்தாலும் அதற்கு ஆசைப்பட்டாலும் இதுதான் நேரிடும் என்பது இந்த கதையின் விளக்கம். ஆக நன்றி.